ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்ப ராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலமும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்து குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். கவனமாக கேட்கணும். ஏன்னாக்கா உங்களுக்கு நல்லதும் நடக்க போகுது, நல்லது இல்லாததும் நடக்க போகுது. நான் அப்படி தான் சொல்லுவேன், கெட்டது சொல்ல மாட்டேன். நல்லது இல்லாததுனாலும் கெட்டது தான். எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக பேசினால்தான் பாசிட்டிவான பலன் கிடைக்கும். நல்ல வார்த்தைகள் பேசினா தான் நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லி. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்தே குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன இப்படி ஸ்டார்டிங் எப்படி சொல்கிறீங்களே? ஆமாம், ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னா என்ன? ஒரு வண்டி எடுத்துங்க, நல்லா ஓடிந்த வண்டி தான், சாவியை போடுறோம், சவுண்டு வருது, வண்டி கிளம்ப மாட்டேது. நீங்களும் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துட்டு தான் வந்தீங்க. முன்னாலே நாளைக்கு காலைல வெளியே போகணுன்னு நினச்சிருந்தீங்க, ஆனால் தூங்கிட்டே இருக்கீங்க, எழுந்திருக்க மனசு இல்லை. அப்புறம் போய்க்கலாம், லேட்டாக போய்க்கலாம், இப்படி தான் சொல்லுவீங்க. அப்போ வண்டிக்கும் ட்ரபிள், உங்கள் உடம்புக்கும் ட்ரபிள். அதுக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் சொன்னேன். அதுக்காக பயந்துடாதீங்க. எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, கெடுபலன்கள், நல்லது இல்லாத பலன்கள்லாம் முன்னாடி சொல்லுவேன். கடைசியாக நல்ல பலன்கள் சொல்லி முடிப்பேன். அது இந்த ராசி பலன் இருந்தாலும் மட்டும் இல்லை, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கும் இப்படி தான். ஆரம்பத்திலே நம்ம நல்லது சொல்லிட்டு போகும்போது கெடுதல் சொன்னாக்கா அவங்களுக்கு மனசு கஷ்டத்தோடு போவாங்க. அது கூடாது. இதெல்லாமே ரொம்ப நாள் பார்த்து வர ஜோதிடர்கள், அந்த காலத்தில் இருந்திருக்க ஜோதிடர்கள் தான் தெரியும். ஆண்டு அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லுவாங்க. வெறும் படித்தது மட்டும் வச்சு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ அனுபவங்கள் பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஜாதகம் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பலன்கள் சொல்லி அது கரெக்டாக இருந்திருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவரவர்கள் தேவைக்கேற்ப தான் அவரவர்களுக்கு உண்டான பலனை சொல்லுவாங்க. ஜாதகம் பலன்
வெறும் கிரகங்களை வச்சு மட்டும் சொல்கிறதில்ல, உளவியல் ரீதியாகவும் சொல்லப்படுது, இறை சக்தி மூலமாகவும் சொல்லப்படுது. இதை தான் என்ன பண்ணிடுறாங்க இப்போது சமீப காலமும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கால ஜோதிடர்களாம் அந்த கால ஜோதிடர்களை அதிகமாக விமர்சிக்கிறாங்க. இதுலேயும் பாலிடிக்ஸ் வந்துச்சு. அவங்க ரொம்ப வருஷமாக பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருமா? எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? அவங்களாம் எப்படி சொல்ல முடியும்? ஏன் இப்படி சொல்கிறாங்க? இவங்களுக்கு வர்றது எங்கே வராமல் போயிடுதோன்னு இருக்காங்க. அது தவறு. அவரவருக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும். இதுதான் இறை நியதி. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கரெக்டா? அதனால் இதை விடுத்து யாரும் யாரையும் விமர்சிக்கக்கூடாது. அதுவும் ஒரே தொழிலருக்கும் கண்டிப்பாக விமர்சிக்கக்கூடாது. நான் அப்படி தான், மற்றவங்க பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே மாட்டேன். அதுதான் என்னுடைய பழக்க வழக்கம். என்னுடைய குருமார்கள் அப்படி, நான் வந்த வழி அப்படி. அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ட்ரபிளாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா வண்டிக்கு சாவி பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் போடலாம், ரிப்பேர்னா ரிப்பேர் செஞ்சிடலாம். அப்போ கண்டிப்பாக வண்டி ஓட தானே செய்யும். அதே உடம்புக்கும் உடம்புலே அந்த அதுக்குண்டான மருந்து தடவிக்கலாம். அசதியாக இருந்தால் உற்சாகம் பானம் சொல்லக்கூடிய அந்த டீ காஃபி குடிச்சிக்கலாம். நம்ம உடம்பை நம்ம சரி பண்ணிக்கலாம். வண்டி எப்படி சரி பண்ணுறோமோ அது மாதிரி உடம்பையும் சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, வண்டி வர மாதிரி நம்மளும் தான் ஓட போகிறோம், அவ்வளோதான். அப்போ சரியாயிடும். அதன்படி நடக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லிது. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமை உள்ள இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்தால் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற பிள்ளையார்கிட்ட போய் நீங்கள் ஒரு தேங்காய் எடுத்து உங்கள் தலையை 3 தடவை சுற்றிக்கிட்டு வீட்டிலே தான் சுற்றணும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள்லாம் வெளிப்படையே பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் பார்ப்பீங்க, அப்போ தான் இஷ்டத்துக்கு அவங்க தலையை சுற்றிப்பாங்க, உடம்பை சுற்றிப்பாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க உடைப்பாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு இவர் ஏதோ பரிகாரம் பண்ணி நல்லா ஆகிடுவார் போலக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நல்லது நினைக்கிறவங்க இருக்காங்க, கெட்டது நினைக்கிறவங்க. இதுதான் உலக இயல்பு. மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சாரர் அப்படி தான் இருப்பாங்க, ஒரு சாரர் இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த முக்கியமான பரிகாரத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, வீட்டிலே 3 தடவை தலையை சுற்றிங்க, அங்கே போய் கல்புரை ஏற்றி பிள்ளையார்கிட்ட காமிச்சு உடைச்சிருங்க. இதுமாதிரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அது பண விஷயமாக இருக்கலாம். ஃபுல்லாக கிடைக்காது, இது ஓரளவுக்கு தான் கிடைக்கும். அதை பற்றி கவலைப்படுவானா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தீங்கன்னா, நான் சொன்ன பரிகாரம் தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். முக்கியமாக சகோதர வகையில் பிரச்சனை வரும். உதவி பண்ணுறேன்னு இருப்பார், இப்போ உதவி பண்ண மாட்டேன்னுவார். அதுபடி கோச்சிக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். அப்போ தான் நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஏனென்று சொன்னால், உங்களுடைய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே முக்கியமான கிரகங்கள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதில் பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இப்படிலாம் இருக்காங்க. பெரும்பான்மையான கிரகங்கள் அந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போது துணிஞ்சு நடப்பீங்க, தைரியமாக போவீங்க, அரசாங்க உதவி கிடைக்கும். அது இல்லாமல் பயணங்கள் கொஞ்சம் அடிக்கடி ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு, அது மூலிமா போயிட்டு வருவீங்க. அது இல்லாமல் போக்குவரத்து மூலிமா லாபங்கள் கிடைக்கும். இந்த ஏஜென்சி எடுத்துருக்கவங்க, ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருளை விற்கிறவங்க, கமிஷன் மூலிமா தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, எல்லாமே நல்லது நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி உறவு மட்டுமில்லை, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்லாம் இந்த 2 பேர் இந்த கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் குரு இருக்கிறனால
நல்ல ஒரு அட்வைஸராக இருப்பாங்க. கணவன் அந்த மனைவிக்கும், மனைவி அந்த கணவனுக்கும் பார்ட்னர்ஷிப்புமே அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதை பயன்படுத்திங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதிய புதிய பொருள்கள் வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கணும். அதில் இந்த பொருள் வாங்காமல் இருக்கமே, வாங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அந்த பொருள்லாம் இப்போ வீட்டுக்கு வந்துடும், வாங்கிடுவீங்க. அதுக்குண்டான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு பொருள் இந்த ஊரில் தான் கிடைக்கும்னு தெரியும், நம்ம அந்த ஊருக்கு போயிருப்போம், ஏதோ ஒரு மறதியாலோ இல்லை வேலை நிமித்தமாக வேலை விஷயத்துலையோ போய்ட்டு வந்துடுவோம், உடனே வாங்கம்மான்னு வந்துடுவோம். அப்போ நம்ம கேட்பாங்க வீட்டில், அந்த ஊரில் தானே அந்த பொருள் கிடைக்கும், அந்த பொருள் அங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தானே சொல்லுவாங்க, ஏன் வாங்காமான்ட்டேன்னு கேட்பாங்க. அதற்கு உண்டான நேரம் இப்போ வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி அந்த இடத்துக்கு போவீங்க. முதல்ல வாங்காமல் வந்தீங்கல்ல, இப்போ வாங்கிடுவீங்க. அதுதான் உண்மை. அப்போ கண்டிப்பாக கிடச்சிரும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரே குறிக்கோளோட ஒரே செயலால் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தான் கிடைக்கும். கெட்ட பலன் மறைஞ்சிடும். கெடுதின்றது வராது. யாரும் கெடுக்க மாட்டாங்க. கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் கெடுக்காமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு மாற்றங்கள், வேறு வழிகள் அப்படி போயிடும். அப்படி நடந்துப்பாங்க. வழிபாடுன்று பார்க்கும்போது குரு வழிபாடு வச்சுக்கலாம். வியாழக்கிழமையில், பௌர்ணமியில் ஜீவ சமாதி தரிசனம் காணலாம். மகான்கள், சித்தர்கள் அவங்க தரிசனம் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வரலாம். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வரலாம். தொடர்ந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு நடக்காத விஷயமே நடக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இப்போ இனிப்பு தானே பிடிக்கும், அதை அளவாக வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வாங்கி கொடுக்கலாம். இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்குமே இது கிடைக்குதே, நம்மளுக்குமே வாங்கி தராங்களே, அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாசி மாத பலன்லாம் கெடுபலன் வந்தால் கூட அது வந்த சூடு தெரியாமல் போயிடும். அது நல்ல பலனாக மாறிடும். மாற்றமாகி உங்களுக்கு அப்படியே சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொன்னேன் இல்லையா, அது போய் உங்களுக்கு நல்ல ஒரு எண்டிங் சக்ஸஸ் சொல்லுவாங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? இந்த மாசி மாத பலன் தான் சொல்ல போகிறேன். இந்த வருஷமே 2026 நம்பர் 1 இருக்க போது மகர ராசின்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி சொல்கிறேன்? இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்ல வரேன். அதுக்கு தான். வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உள்ள கிரகங்கள் அப்படி இருக்குது. கிரகங்கள் மாறிக்கிட்டே தானே இருப்போம். அதுதானே உண்மை. அப்போ என்ன பண்ணணும்? அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இடமாற்றம் இருக்குது. நீங்கள் வெளியூர் போகிறதா இருந்தாலும், வெளிநாடு போகிறதா இருந்தாலும் உடனே கிளம்பிடுங்க. அப்போ தான் நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கோவம், ஒரு சண்டை வீட்டில் இருக்கீங்க, சண்டை நடக்குது. வீட்டில் இருக்கவங்க சண்டை போடுறாங்க. அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஏன் சில ஃப்ரெண்ட்ஸு கூட வீட்டில் வந்து உட்காந்து பேசினா திடீர்னு சண்டை வந்துடும். அந்த சண்டை நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அமைதியாக இருக்கணும் ஒன்று, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிடு. இல்லை நான் 2வது சொன்னேன் இல்லையா, அப்போது அந்த இடமாற்றத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கணும். அப்போ வெளியூர் வெளிநாடு பயணத்தை மேற்கொண்டு போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதத்தில் எது எப்போ நடக்குன்றதை நான் சொல்லிட்டு வரேன். அப்போ கண்டிப்பாக நடக்கும். அது போயிட்டு வந்துடுங்க. அது இல்லாமல் பெண்கள் வயலில் மதிப்பு கொடுங்க. மனைவிக்கு மதிப்பு கொடுங்க, தாய்க்கு மதிப்பு கொடுங்க, அன்னிக்கு மதிப்பு கொடுங்க, அக்காவுக்கு மதிப்பு கொடுங்க. இப்படி தான் கொடுத்துட்டு வாங்க. அப்போது அவங்க பேச்சை கேட்டு நடங்க. மதிப்பு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தாலே போதும். இந்த மாதத்துக்கு உண்டான நான் சொல்கிறது எல்லாமே மாசி மாதத்தோட பலன் தான் சொல்லிட்டு வரேன். அப்போது அப்பப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு வருவோம். அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ நடந்துட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் தான் கிடைக்கும். ஜெயம்னா என்ன? வெற்றி தான் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், ஒன்று போனால் ஒன்று வரும். இப்படி தான் வந்துட்டுருக்கும்.
இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டு பார்த்து ஆணிவேர் யாருன்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போது அது யாருன்னு பார்த்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் லைட்டாக நிறுத்தி வச்சுங்க. அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரியாயிடும் எல்லாமே. அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது ஒரு படித்து அது மூலிமா எக்ஸாம் இது பாஸ் பண்ணால் இந்த வேலை கிடைக்கும், இல்லை ஒரு நல்லது நடக்கும்னாக்கா அது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை பார்த்துங்க. ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அப்போது எது தேவையோ அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு மீதியை தள்ளி விட்டுடணும். புரிஞ்சுட்டிங்களா? அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விஷயமா நீங்கள் போயின்ட்டுருக்கீங்க. அப்போது திடீர்னு யாரோ வந்து குறுக்கிடுறாரு, என் விஷயத்தை முடிச்சுட்டு போங்க, என்ன நான் வரேன் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்வாங்க. இப்படிலாம் சொல்லுவாங்க. இடக்கு முடக்க பேசுவாங்க. இதெல்லாம் இப்போ உள்ள நட்பு உறவுங்களுக்கு கை வந்த கலை. அப்போ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சரி, ஓகே, அவ்வளோதானே, சரி உங்கள் விஷயம் சொல்லுங்கள், உங்களை பார்த்து முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் போகிறேன், அவ்வளோதான். இல்லை நான் என் வேலையை தான் போகிறேன், உங்களை பார்க்க முடியாது, உங்களுக்கு தேவையான நான் செய்ய மாட்டேன் அப்படி சொன்னிங்கன்னா தான் பிரச்சனை வரும். அப்போ கண்டிப்பாக மகராசிக்காரங்க அனுசரித்து போகணுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் போது பேச போகிறீங்க, வரப்பீங்க, அவ்வளோதான். ஓகே, சரிப்பா, நீ வந்து நான் முக்கியமான ஒரு வேலையை போயிருந்தேன், நீ தடுத்துட்ட, இதனால் உனக்கு மதிப்பு கொடுத்து நான் செஞ்சுட்டேன், இப்போ நான் போயிட்டு வரேன். அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும், நல்ல விஷயந்தான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை குறைஞ்சிருக்கும், அது இப்போ கொஞ்சம் கூடி வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க அதை ஏற்று நடப்பீங்க, ஜெயிப்பீங்க, அதை முடிவு கொண்டு வருவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உடம்புலையும் இனம் புரியாத ஒரு சில நோய் நொடிகள் வந்து தங்கும். அதை கவனித்து அதை சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு வரணும். ஆனால் கண்டிப்பாக வேலை இல்லாத மகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். அது உறுதி. அது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்போது இதுக்கார வீட்டில் இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை சந்திச்சிருந்தவங்களாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பீங்க. அப்படி தான் இருக்கணும். அது மாதிரி தான் ஒரு பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழப்பங்கள் எப்படிப்பட்ட குழப்பம் வரும்னா, சந்தேக மனப்பான்மைன்னு ஒன்று குழப்பங்கள். ஒரு நல்லவங்களை கூட நீங்கள் கெட்டவங்களாக நினைப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதுதான் கிரகங்கள் பண்ணக்கூடிய சுழற்சியால் தான் அப்படி நடக்கும். அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நீங்கள் நம்பிக்கையாக உன்ன சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்பிக்கையான நட்பாக இருக்கலாம். அவங்கள நீங்கள் சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க நடந்துப்பாங்க. அப்போது நீங்கள் அவங்கள சந்தேகப்படக்கூடாது. ஏனென்றால் இப்போ உள்ள நேரங்காலம் அப்படி வந்திருக்கு. உங்களுக்கு வந்து நல்லவங்க தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் கண்ணுக்கு கெட்டவங்களாக தெரிவாங்க. அந்த மாதிரி மனநிலையை கொண்டு வராதிங்க. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால தான் அப்படி நடந்துக்கிறாங்க, அப்புறம் சரியாயிடும், காலப்போக்கில் சரியாயிடும், அப்படி தான் நினச்சிக்கணும், அப்படி தான் நடந்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வழிபாட்டு முறையில் பார்க்கும்பொழுது, அதுவும் இந்த மாசி மாதம் சிவபெருமானுக்குரிய மாதம் சொல்லியிருக்கேன். மகா சிவராத்திரி விரதம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் இருந்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் தியானம் இருக்கணும். மௌன விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று மௌன விரதம் இருப்பது நல்லது. காலைல ஆறுலேருந்து சாயந்தரம் வரைக்கும், அவ்வளோதான். இது ஃபுல்லாக கடைப்பிடிக்க முடியாதவங்க, நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், காலையில் ஒரு 1.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம், அவ்வளோதான். அப்போது சூரிய உதயத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வச்சுங்க. சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம், அவ்வளோதான். இது வரைக்கும் மௌனமாக இருந்தால் கூட போதும். இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் தான். இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்குமே வழி காமிச்சிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள். அப்போ இது மாதிரி கடைபிடிச்சிட்டு வாங்க. அது முடியும் தானே உங்களுக்கு.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரியாயிடுவீங்க. அதனால அந்த தினம் முழுவதுமே இறை வழிபாடோட இருக்கணும், இறை சிந்தனையோட இருக்கணும், தான தர்மம் பண்ணணும், நல்ல வார்த்தை பேசணும், நல்லதை கேட்கணும், நல்லதை பார்க்கணும், இப்படி தான் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் நிறைய செய்யணும், அன்னதானம் பண்ணணும். உங்கள் வசதி எவ்வளோ, உங்களால் எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது பண்ணிட்டு வாங்க. அன்னதானம் மட்டும் இல்லை, அந்த நீரும் கொடுக்கலாம், தண்ணீர் கொடுக்கணும், இல்லை பானகம், பழரசம், இது மாதிரிலாம் கொடுக்கலாம், அதோடு சேர்த்து கொடுக்கலாம். அது இல்லாமல் கடலில் வாழற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். பெரும்பாலும் மீன்களுக்கு தான் போடுவாங்க. இந்த நீரில் வாழும் ஜீவராசின்ற போது மீனுக்கு தான் மெயினாக. இந்த கோயிலில் குளங்கள் நிறைய இருக்கும், அதில் மீன் இருக்கும், ஏரியில் அது மாதிரி இருக்கும். பெரும்பாலும் குளத்தில் தான் நம்ம பார்ப்போம் கோயிலுக்கு போனால். அந்த மீன்களுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம். அப்போது உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாக இருந்து நல்லது நடக்கும், நல்லதை செய்விக்கும், நல்லதை செயல்படுத்தும், இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாசி மாதத்தில் இந்த மகா சிவராத்திரி வரை கடைபிடிச்சி முடிஞ்ச உடனே நீண்ட நாள் தடையாக இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீண்ட நாள் தடையாக இருக்கும், ரொம்ப நாளாகவே தடையாக இருந்திருக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் மலை மேல் உள்ள சிவபெருமானை வணங்கி வருவது நல்லது, அல்லது கிரிவலம் போக முடிஞ்சால் போயிட்டு வரலாம். இல்லைன்னா மலை மேலே உள்ள சிவனை, அதான் உடம்பு வருத்தி போகணும், அதுதான் விஷயம். மலை மேலே படிக்கட்டில் ஏறி போகணும். ஹாயாக வண்டியில், டூ வீலரில், ஆட்டோவில், காரில் அப்படி போகக்கூடாது. படிக்கட்டில் போயிட்டு படிக்கட்டில் வரணும், நடக்க முடிந்தால். இல்லைனாக்கா உடம்பு சரியில்லை, முடியலன்னா பரவாயில்ல, அவர் நினைவாக இருக்கணும். அங்கே மேலே போய் இந்த நடக்கிறதுக்கு பதிலாக சுற்றி வரணும், எதனா ஒன்று பண்ணணும். அப்போ தானே ஈஸியாக கிடச்சிட்டா எதுக்குமே மதிப்பு இல்லை தானே, அப்படி தானே நம்ம நினைப்போம். எப்பயுமே ஒரு உதவி உடனே கிடச்சிட்டா அந்த உதவிக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். எப்பயுமே ஒரு பொருள் உடனே கிடச்சிட்டா அந்த பொருளுக்கே மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் எல்லாமே கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கினாலும், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு வெற்றியை நம்ம அடைந்தாலுமே தான் அதுக்கு தான் பலன் அதிகம், அதுக்கு தான் மதிப்பு அதிகம். அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன வகை இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும் மாதமாக இருக்கும்னு